What do you have to say? Sure. Indian Chinese singers in the cinema, they contribute my music. So many. So keep doing what you're doing. God bless you. Thank you, sir. Thank you. And இந்த சீசன்ல ஒரு ஃபேக்டரியில ஒரு பட்சம் பசங்களை ரெடி பண்ணியிருக்கோம். அவங்களும் நீங்கள் சீக்கிரமாக அவங்க ஸ்டுடியோவுக்கு கடத்திட்டு கூட்டு போகுமாறு அப்படின்னு அன்புடன் தேங்க்யூ. எவ்வளோ அழகாக இருக்கீங்க. நம்ப மாட்டேங்குது. கண்ணை எடுக்க முடியலன்னா டைலாக் வேற வந்தது. கண்ணை வேணுமா? யாரு கண்ணை ஊரு கண்ணே உங்க யாருமே படாம இருக்கிறதுக்கு எங்களோட ஐயோ ஊரு கண்ணு படணும் தான் நம்ம சினிமாலே சும்மா ட்ரெயிலர் தான் தக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி சார் இத்தனை வருஷமா உங்களை வந்து இப்போ மிஸ்டர் சினிமான ஒஃபிஷியலாக நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம் சார், எழுதி வச்சுக்கலாம். தெரியும்ல உங்களை எல்லாருமே இப்போ மிஸ்டர் சினிமான்னு தான் நாங்கள் வந்து உங்களை ரெஃபரே பண்ணுறோம். இவரும் நாங்கள் எல்லாருமே சினிமா தான். அதில் ஒவ்வொரு துறையை பிரித்து எடுத்துட்டு இருக்கோம். இவர் இதுக்கு வந்திருந்தா இப்படி ஆயிருப்பாரு. நான் அதில் வந்து எப்படி ஆயிருப்பேன் தெரியாது. ஏன்னா இவர் முனைப்பு எனக்கு ஒரு பொறாமையே உண்டு. அவரோட மியூசிக் பற்றி அவரே நான் எந்த தொழில் பண்ணாலும் பரவாயில்ல. நான் அந்த பியானோ கற்றுக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. வரமாட்டேங்குது. ஏன்னா மிருதம் கற்றுக்கிட்டதுனால அப்போ அது மாதிரியே மாற்றணும். கை ஓட மாட்டேங்குது. அப்போ நான் போய் கேட்டேன், கேட்டேன். அவர் பிஸியில் பையன் அனுப்பிச்சு வச்சாரு. அவருக்கு 2 நாளில் போர் எடுத்துருச்சு. எனக்கு கற்றுக் கொடுக்குறது. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி இந்த சுத்தரம் பண்ணக்கூடாதுன்னு கேட்கலாம்னா ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாரு. என்ன பண்ணலாம்? ப்ராக்டிஸ் பண்ணிட்டாரு. அது தெரியாம போச்சு. நான் ஒன்றும் பண்ணிருக்கேன். நான் ஒன்றும் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். அதான் ஓஹோ. அதனால நமக்கு இருக்கிறது சரியா பண்ணாலே போல அதுக்கு அடுத்தது போறதுக்குள்ள அதுதான் தப்புங்கிறத நான் புரிஞ்சுட்டேன் சொல்லி. அதனால இவருக்கு விட்டேன். அதெல்லாம் இவர் தேங்க்யூ சார். ஏன்னா இது ஒரு துறை இன்னொரு ஆள் கொடுத்தா ஒர்க் ஃபாஸ்டாக நிச்சயமா எல்லாத்தையும் நம்ம பண்ணி சிவாஜி சார் சொல்லுவார், எல்லாத்தையும் பண்ணாமடா இந்த வேலை கற்று போயிடும். அது புரியறதுக்கு இவ்வளோ வயசாயிடுச்சு. அந்த மாதிரி மாறி மாறி நீங்கள் உங்களுக்குள்ள இப்படி அன்பு பரிமாறிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. இது அன்புக்கு மரியாதை. அன்பு தனியாக அப்படி பரிமாறதும் மரியாதை பரிமாறத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கு சார். ரீசெண்டாக யாராவது லோன் எடுத்து கொடுத்தாங்க அது பாட்டு நாயகாவும் சரி, அந்த 5 வண்ண பூவை இவருக்கே இருக்கு. எத்தனை பாட்டு அப்படியே ஞாபகப்படுத்துது. அதுக்காக காப்பி அடிக்காம இதுதான் நான் சொல்ல நினைக்கிறேன். நல்லா சொன்னீங்க சார். அதாவது நான் ஒரு வாட்டி இவருடைய தில்சேகர்னு ஒரு பாட்டை பாடிட்டு நான் அப்படியே மகா கணபதிக்கு போனேன். அதை காப்பி எடுத்துறாங்க. ராகத்துக்கும் டியூனுக்கும் வித்தியாசம் தெரியாதா இல்லையா? அதை தான் நான் பாராட்டிட்டு இருக்கேன். இது 2000 வருஷம் அதை இப்படியும் போடலாம் அப்படியும் போடலாம்னு நினைக்கிற கட்டிக்காரங்க போய் காப்பி அடிக்காமல் பண்ண முடியாது. இவருக்கு பியானோ கற்றுக் கொடுத்தவருக்கு காப்பி அடிச்சவங்க தானே இருக்கு. பார்த்து தான் கற்றுக்கணும். அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. நீங்கள் இனிமேல் அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. என்ன சொல்லாதீங்கன்னு சொல்கிறேன். நான் காப்பி தான் அடிப்பேன். ஏன்னா நான் அம்மான்னு சொல்ல கற்றுக்கிட்டது அம்மா சொல்லி கொடுத்துருக்கேன். இதுதான் அப்பான்னு காட்டி கொடுத்தது எங்கள் அம்மா சொல்லிடுவாங்க தெரியும். அதனால் கற்றுக் கொடுக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பாரம்பரிய இசையை அப்படியே கொடுத்தா வாங்க மாட்டாங்க. அது ஒரு சினிமாவில் கொண்டு வரும்போது ஆமாம் முன்னேற்றி ஒரு கீர்த்தனையோ ஒரு பந்திஷோ ஒரு வர்ணமோ அது நம்ம இதில் கொடுக்கும்போது பாலிஷ்டாக ப்ரெசன்டபுளாக இருக்குது. அதனால நம்மளுக்கும் அது வந்து ஆமாம். இப்போ இவர் பண்ணியிருக்கிற சேவை இசைக்கு வந்து தைரியமாக சொல்லலாம். இவரை விட இசை தெரிஞ்ச இவருடைய கொழு தாத்தாக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் மைக்கில் பாட மாட்டாங்க அப்படின்னு ஆல் இண்டியா ரேடியோக்கு போகாமல் இருந்தாங்க. அது எவ்வளோ பெரிய
அந்த அந்த புதையல் நமக்கு கிடைக்காம அவங்களே போயிட்டாங்க. இப்ப இதை உங்களுக்கு கொண்டு சேர்க்கிறாங்க, அதற்காக நன்றி. அதுவும் ராகத்தெல்லாம் கொண்டு சேர்க்கிறாங்க, அதற்காக நன்றி. பிஆர் ரொம்ப நன்றி சார்.